நீ திருட வச்சிட்டியாடி? பாரு அங்க பாரு அவன. இன்னையில இருந்து உனக்கு மாசம் மாசம் கொடுக்கற 500 ரூபாய் கட்டுடி. இருக்கட்டும். பாவம் என் புருஷனை வீட்டு செலவுல மிச்சப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு எனக்கு பாத்துக்க தெரியும். நீ கொடுக்க வேணாம் போ. நீ எப்படி சேர்த்து வைக்கிற? தினம் நீ கடையில இருந்து தயிர் வாங்கினா 25 ரூபாய் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி நைட்டு மீந்து போன பால்ல உர ஊத்தி வைக்கிறேன். குளிர்காலத்துல புது பெட்ஷீட் வாங்குறதுக்கு பதிலா 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி பழைய துணி வச்சு மெத்த தைக்கிறேன். அதுக்கு நடுவுல இந்த பையன் வேற அம்மா நீயும் குள்ள அப்பாவும் குள்ள நானும் குள்ள ஆயிடுவேன்னு தினம் காம்ப்ளான் வேணும் நடம் பிடிச்சிட்டே இருக்கான். எங்க அதையும் கேட்ட ஒரேடியா போயிடுவியோன்னு நான் டிவி ரீசார்ஜ் பண்ற காசுல இவனுக்கு காம்ப்ளான் வாங்கி கொடுத்து நான் மொபைல்ல சீரியல் பாக்குறேன். அப்புறம் கிச்சன்ல ராத்திரி மீந்த சோறுல கஞ்சி வைக்கிறேன். மத்தியானம் ரசம் மீந்துச்சுன்னா காய்கறியை வெட்டி போட்டு சாம்பார் ஆக்குறேன். மீந்த இட்லில 2 பேருக்கும் உப்புமாவை செஞ்சு போட்டு 24 மணி நேரமும் ஒவ்வொரு ரூபாவை சேமிச்சு இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். 500 ரூபாய் மிச்சம் படுத்துறியா? கொடுக்க தேவையில்ல போ. கொடுக்கற விடு. 500 ரூபாய் பாத்தாத. இந்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய். ஓ தரமாட்டியா? பரவாயில்ல போ. சாந்தி அக்கா கிட்ட இந்த மாதிரி 1000 ஐடியாஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன டீசர் ரெடி பண்ணிருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாக்குறியா கண்ணா?